அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ரீசெண்டா April 1 அன்னைக்கு குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா June 15 வந்து நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி லீடர்ஸ் சீரிஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு இல்லையா? சோ இப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. சரிங்களா? சோ லீடர்ஸ் 2.0 அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ டெஸ்ட் எப்ப நமக்கு கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நமக்கு April 10th இருந்து இந்த செகண்ட் பேட்ச் ஆஃப் த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் ஆகுது. சரிங்களா? சோ 10/4/2025 இருந்து. சோ பிளானர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத பார்ப்போம். எவ்வளவு டெஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பாலிட்டியில பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 4 எழுதுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஹோம் டெஸ்ட் எழுதுவோம். இந்த ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம். பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம். ஓவராலா பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல மட்டும் நம்ம ஒரு 6 டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுலயுமே சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 4 எழுதுவோம். ஒரு ஹோம் டெஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 டெஸ்ட் வந்து இருக்கு. அடுத்தது தமிழ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம 3 டெஸ்ட் எழுதுவோம். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது, அண்ட் தென் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி ஒரு ஹோம் டெஸ்ட், அடுத்ததா ஒரு ஃபுல் டெஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது 5 டெஸ்ட் வந்து தமிழ் சொசைட்டிக்கு மட்டும் இருக்கு. அடுத்ததா கன்வென்ஷனல் ஹிஸ்டரி அண்ட் INM. ஓகேங்களா? சோ இதுல நம்ம சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 4 எழுதுவோம். அடுத்தது ஹோம் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 1, டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 6 டெஸ்ட் இருக்கும். அடுத்தது ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு கம்பைன் பண்ணியே நமக்கு ஒரு 20 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அப்படி இருக்கப்போ ரெண்டுத்துலயுமே பார்த்தோம்னா 2 சிலபஸ் வைஸ் டெஸ்ட், ஹோம் டெஸ்ட் அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட். ஜியோகிராஃபில எழுதிருப்போம் அப்படின்னா 4, சயின்ஸ்லயே பார்த்தோம்னா 4 டெஸ்ட் வந்து எழுதியிருப்போம். சரிங்களா? இதை தாண்டி நமக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் வெயிட்டேஜ் அதிகமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்கோம். லைக் யூனிட் 3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு கன்வென்ஷனல் ஹிஸ்டரி அண்ட் INM இருக்கு. யூனிட் 5 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் எக்கானமி இருக்கு இல்லையா? அடுத்ததா யூனிட் 4 அப்படிங்கிறது பாலிட்டி, யூனிட் 6 அப்படிங்கிறது தமிழ் சொசைட்டி. ஓகேவா? சோ இதை ரெண்டுமே பார்த்தோம்னா ஏறக்குறைய நமக்கு 175 கொஸ்டின்ஸ்ல 155 கொஸ்டின்ஸ் இந்த 4 யூனிட்ல இருந்தே வந்துருது. சோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தனியா 2 டெஸ்ட் நம்ம எழுதுறோம். அடுத்ததா ஃபுல் டெஸ்ட் அண்ட் மாக் டெஸ்ட் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் லீடர்ஸ் 2.0ல பாத்தீங்கன்னா 37 டெஸ்ட் வந்து இருக்க போகுது. சரிங்களா? இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம 200 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவோம். இதுல 175 GSல இருந்து மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவோம். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல அவைலபிளா இருக்கு. சோ டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிரான்ச்லயும் எந்தெந்த டைம்ல டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கோம். அண்ட் தென் ஒவ்வொரு டெஸ்ட் பார்த்தோம்னா எவ்ரி 3rd டே நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 நாள் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். சரியா? சோ இப்ப சிலபஸ்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாலிட்டி தான் நம்ம இனிஷியலி பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ April 10th இருந்து நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு 3rd டே நம்ம டெஸ்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிட்டி. சோ பாலிட்டிக்கு நம்ம இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு தனியா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கோர் சிலபஸ் என்னென்ன இருக்கு, பாலிட்டியில என்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு உண்டான கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே பாலிசி நோட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நம்ம பார்த்துட்டே வரும். சோ பாலிசி நோட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்றோம். சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் அப்படிங்கிறதுமே இருக்கும். சரிங்களா? அடுத்தது நமக்கு மென்டல் எபிலிட்டியில என்ன டாபிக் இருக்கோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்ஸும் நமக்கு அந்த மெட்டீரியல்ல கவர் ஆயிடும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்க உங்க கையில ஒரு மெட்டீரியல் வந்துடும். அந்த மெட்டீரியல்ல கோர் டாபிக் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், பாலிசி நோட் இருக்கும். அதே மாதிரி தமிழரசு மேகசின். ஓகேங்களா? இந்த தமிழரசு மேகசின் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு மேகசின். அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாமே அதுல நல்லாவே கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மேகசின்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அது இல்லாம ஆப்டிடியூடும் நமக்கு அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ இந்த ஒவ்வொரு மெட்டீரியலுமே நமக்கு கிளாஸஸா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை நீங்க நல்லா படிச்சுட்டு வந்தாலே போதும். இந்த 200 கொஸ்டின்ஸ் நீங்க ஈஸியா நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இதுல 130 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பாலிட்டில இருந்து வந்துடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி வச்சு நம்ம சொல்றோம். கோர் டாபிக்ல இருந்து இப்ப இந்தியன் பாலிட்டினா இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு 130 கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் பாலிசி நோட்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 45 கொஸ்டின்ஸ் வரும். மீதி இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மேக்ஸ்ல இருந்து வந்துடும். சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம பிளான் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்தியன் பாலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க 4 டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்தது ஹோம் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு டெஸ்டா போயிட்டே இருக்கும். சரிங்களா? சோ
இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் மெட்டீரியலுக்கு பின்னாடியுமே கான்செப்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பாலிட்டின்னு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ப்ரொவிஷனும் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. சோ அதை நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எந்தெந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தனியா மென்ஷன் பண்ணிருப்போம். சோ அப்ப நீங்க அந்த சிலபஸை கவர் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க உங்களை செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சரிங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 37 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிருக்கோம். இதுல நமக்கு மார்க் டெஸ்ட்லாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடல் டெஸ்ட் 1 அப்படிங்கிறது ஜூன் 6th நடக்க போகுது. மாடல் டெஸ்ட் 2 ஜூன் 9th அண்ட் தென் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஜூன் 12th பிளான் பண்ணிருக்கோம். ஜூன் 15th வந்து நம்ம பிரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவோம். சரிங்களா? சோ ஆல்ரெடி லீடர்ஸ் 1.0 மிஸ் பண்ணிருக்கீங்க, சோ முன்னாடியே ஜாயின் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. சோ லீடர்ஸ் 2.0ல சீக்கிரமா என்ரோல் பண்ணி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு ஏப்ரல் 10th இருந்து டெஸ்ட் ஆரம்பிக்க போது. கரெக்டா இப்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லி எக்யூப்டா நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம். இந்த ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் ஈஸியா உங்களால பிரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.